திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கட்டப்பட்டு வரும் டிஜிட்டல் நூலக பணிகளை அமைச்சர் குமார் ஆய்வு செய்தார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக டிஜிட்டல் நூலகம், விளையாட்டு மைதானங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பழைய நூலகங்கள் தொடர்பான முறைகேடு குற்றச்சாட்டுகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் முதலமைச்சரின் இலக்கான $1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய கிராமப்புற வளர்ச்சி முக்கியம் என்றும், குழந்தை தொழிலாளர் தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஸ்டேடியம் போய் பார்த்தோம். நம்ம கூண்டுல ரொம்ப அருமையாக கட்டின்னு இருக்காங்க. அண்ட் இன்னும் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 5.5 ஏக்கர்ல பண்றாங்க. எல்லா வாலிபால், கிரிக்கெட் ஸ்டேடியமும் பண்ண சொல்லியிருக்கோம். கிரிக்கெட் விளையாடுறதுக்கும் எல்லாமே நல்லா அருமையாக பண்ணின்னு இருக்காங்க. ஒரு லேப் 400 மீட்டர் வரைக்கும் போகிற மாதிரி ரொம்ப பிரமாதமாக பண்ணின்னு இருக்காங்க. முடிஞ்சதுனாக்கா இது ஒரு நல்ல இடமா இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்கும் ஸ்டேடியத்துக்கும் நல்லா இருக்கும். பொன்னேரியில் இப்போ இங்கே வந்திருக்கிறத பார்த்துருக்கும்போது லைப்ரரி, இது ஒரு நல்ல லைப்ரரி. கம்ப்யூட்டர், குழந்தைங்க படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் வசதியோட எல்லாத்தையுமே நல்லபடியாக பண்ணுறாங்க. I think everything will go well.